Exercise 1.1 First sum. Find the adjoint of the following. First one என்ன sum கொடுத்திருக்காங்க -3 4 6 2. Solution பார்க்கலாமா? If matrix A B C D, then adjacent A is equal to Aij the whole transpose equal to D A minus C minus B. ஏக்கு அட்ஜசன்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது அந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி மாறும்னா அண்ட் ஏ அண்ட் டி வந்து பிளேஸ் மாறும். ஸோ டி இருக்க இடத்துல ஏ இருக்க இடத்துல டி. இந்த ரோ வந்து இந்த சியும் பிக்கும் சைன் மாறும். இங்க பிளஸ்ல இருந்தா இங்க மைனஸ்ல மாறும். இதுதான் ஏயோட மேட்ரிக்ஸ் ஏயோட அட்ஜசன்ட் ஏ. இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏன்ற மேட்ரிக்ஸ் -3 4 6 2. இப்போ adjacent A கண்டுபிடிக்கலாமா? 3ஐயும் -3யவும் 2வும் பிளேஸ் மாற்றி எழுதணும். 2 இங்கே வந்துருச்சு, -3 இங்கே எழுதிப்போம். 6க்கும் 4க்கும் சைன் மாற்றணும். சைன் மாற்றும் போது -6 -4. இதுதான் ஏன்ற மேட்ரிக்ஸோட adjacent A. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? மேட்ரிக்ஸ் 2 3 1 3 4 1 3 7 2. சொல்யூஷன் பார்க்கலாமா? லெட் ஏன்னு எடுத்திருக்கோம் கிவன் மேட்ரிக்ஸை. இதுக்கு ஏஐஜே கண்டுபிடிக்க போகிறோம். ஏஐஜே எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு கண்டுபிடிக்கும் போது ப்ளஸ் போடணும். சைன் மாடுலஸ் 2 இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுணும். இப்போ 2 ஃபர்ஸ்ட் இதை வச்சு தானே எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது A11. A11க்கு எழுதும்போது இந்த ரோவையும் இந்த காலமே விட்டுட்டு 4 7 1 2வை மாடில் எழுதணும். அடுத்த நெக்ஸ்ட் 3க்கு கண்டுபிடிக்க போகிறோம். 3க்கு மைனஸ் ஆஃப் மாட் இந்த ரோவையும் இந்த காலத்தை விட்டுருவோம். விட்டுட்டா மீதி என்னென்ன நம்பர்ஸ் கிடைக்கும்? 3 3 1 2 இல்லையாச்சா? நெக்ஸ்ட் இந்த 1க்கு எழுத போகிறோம். A13க்கு எழுத போகிறோம். A13க்கு எழுதும்போது ப்ளஸ் போட்டு மாட் இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருவோம். விடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 3 4 3 7 mod of 3 4 3 7. நெக்ஸ்ட் ஒன் மைனஸ். எங்கே ப்ளஸ்ல ஆரம்பிச்சோமா இங்கே மைனஸ் போடுறோம். மைனஸ் மாட் இந்த நம்பருக்கு அதே மாதிரி இந்த நம்பருக்கு எழுதும்போது இந்த ரோவையும் இந்த காலத்தை விட்டுட்டு எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மாடில் 3 1 7 2. அடுத்தது ப்ளஸ் போட்டு எழுதும்போது 2 1 3 2 minus 2 3 3 7 plus 3 1 4 1 minus 2 3 1 1 plus 2 3 3 4. இப்போ இந்த மாடல் இருக்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். இங்கே ப்ளஸ் சைனா ப்ளஸ் போட்டாச்சா? 4 2 7 8 மைனஸ் 7 into 1 7 எழுதியாச்சா? நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அப்படியே போட்டுட்டு 3 into 2 6 minus 3 into 1 3. நெக்ஸ்ட் ப்ளஸ் அப்படியே போட்டாச்சு. 3 into 7 21 minus 4 into 3 வந்து 12. நெக்ஸ்ட் ரூக்கு எழுத போகிறோம். மைனஸ் ஆஃப் 3 into 2 6 minus 7 into 1 7. அடுத்து ப்ளஸ் 2 into 2 4 3 into 1 3 minus 3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் 7 into 2 14 minus 3 into 3 9. Next plus 3 into 1 3 4 into 1 4 minus of 2 into 1 2 minus 3 into 1 3 plus 2 into 4 8 minus 3 into 3 9. இப்போ இதில் இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம எழுதுறோம். ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணி எழுதிடும். நமக்கு என்ன கிடைக்கும்? 8 minus 7 அப்போ 1. 6 minus 3 வந்து நமக்கு 3 கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குதா? ஸோ -3. 21 minus 12 equal to 9. 6 minus 7 வந்து -1 கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குதா? மைனஸும் ப்ளஸ் ஆகிரும். ஸோ 1 கிடைக்கும். 4 minus 3 1. -14 minus 9 வந்து 14 minus 9 வந்து 5. இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால -5. 3 minus 4 minus 1.
2 minus 3 வந்து -1 கிடைக்கும். இங்க ஒரு மைனஸ் இருக்கனால நமக்கு +1 ஆகிரும். 8 minus 9 -1. இப்ப நமக்கு aij நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து HGA கண்டுபிடிக்கும் போது அது என்னது? aij ஓட ஹோல் டிரான்ஸ்போஸ் தான் நமக்கு HGA. நமக்கு aij கண்டுபிடிச்சிருக்கோமா? அதை அப்படியே எழுதிட்டு ஹோல் டிரான்ஸ்போஸ் போடணும். டிரான்ஸ்போஸ்னா ரோஸ் எல்லாத்தையும் காலம்ஸாவும் காலம்ஸ்ல இருக்க ரோவை வந்து ரோவாவும் எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பார்ப்போம். 1 -3 9 இருக்கா, அதை காலமா எழுதணும். 1 -3 9. அடுத்து செகண்ட் ரோ 1 1 -5 இருக்கா, அதை காலம்ல எழுதும்போது 1 1 -5. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ -1 1 -1 இந்த காலம்ல எழுதியாச்சு. -1 1 -1. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. HGA கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 மேட்ரிக்ஸ் 2 2 1 -2 1 2 1 -2 2. லெட் A ஈக்குவல் டு கிவன் மேட்ரிக்ஸை எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்கோம் தெரியுதா? இந்த 3யை வந்து 1/3 வந்து உள்ள கொண்டு போகிறோம். அப்போ ஒவ்வொரு டேமுக்கும் 1/3 வரும். 2/3 2/3 1/3 எழுதியிருக்கோமா? நெக்ஸ்ட் டேர்ம் -2/3 1/3 2/3 1/3 -2/3 2/3. இதை மேட்ரிக்ஸை நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் அந்த ஏக்கு aij கண்டுபிடிப்போம். aij கண்டுபிடிக்கும் போது ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு? 1/3 இருக்கா, ஸோ 1/3 ஸ்கொயர் போடுவோம். 3 ஸ்கொயர் என்னது? 9 கிடைச்சிரும். நமக்கு aij கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோவை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை வச்சுட்டு மீதி உள்ள டேர்ம்ஸை எழுதுறோம். தட் இஸ் மாடுலஸ்ல 1 2 -2 2 கிடைக்கும். செகண்ட்ல உள்ளது எழுதும்போது 2 -2 2 1 2 கிடைக்கும். இது மாதிரி மீதி இருக்க எல்லா டேர்ம்ஸ்க்கும் எழுதிட்டு இப்போ ஆட் பண்றோம். 1/9 ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 2 ஈக்குவல் டு 2 மைனஸ் ஆஃப் -2 × 2 ஈக்குவல் டு -2. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ +4. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் ஆஃப் -4 -2 ப்ளஸ் ஆஃப் 4 -1 minus of 4 plus 2 plus of 4 minus 1 minus of -4 minus 2 plus of 4 minus 1 minus of 4 plus 2 plus of 2 plus 4. இது எல்லாத்தையும் add and subtract பண்ணி next termல எழுதிக்கிறோம். 1/9 into matrix 6 6 3 minus 6 3 6 3 minus 6 6. இப்போ என்ன பண்றோம்னா இங்க வந்து 9 3 × 3ன்னு எழுதிக்கலாமா? ஸோ ஒரு 3யை வெளியே வச்சுட்டு ஒரு 3யை மேட்ரிக்ஸ்குள்ள கொண்டு போறோம். இப்போ புரியுதா? 1/3 ஒரு 3யை இங்க வச்சிருக்கோம். இன்னொரு 3யை வந்து மேட்ரிக்ஸ்குள்ள கொண்டு போகும்போது ஒவ்வொரு டேர்முக்கும் 1/3 போடுறோம். ஸோ இப்போ என்ன எழுத போறோம்? 6/3. நெக்ஸ்ட் டேர்முக்குரிய 6 இங்க இருக்கா, ஸோ 6/3 அண்ட் தென் 3 இருக்கா, 3/3. அடுத்து நெக்ஸ்ட் -6/3 3/3 6/3 3/3 -6/3 6/3 எழுதியாச்சு மேட்ரிக்ஸ்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? அந்த 3 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுருக்கோம். 1 3 is 3 2 3s are 6. ஸோ 2 மேட்ரிக்ஸ்ல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி எழுதிடும். 2 2 1 -2 1 2 1 -2 2. HJ is equal to aij the full transpose. நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து aij. aijக்கு ஃபுல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். 1/3 அப்படியே வச்சுட்டு இந்த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் போடும்போது ரோல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காலமா மாத்தி எழுதணும். மேட்ரிக்ஸ்லாம் மாத்தி எழுதலாம். 2 -2 1 இங்க ரோல இருக்கிறது இங்க காலமா எழுதுறோம். 2 -2 1. அடுத்து நெக்ஸ்ட் ரோல இருக்கிறது -2 1 2 இதை காலமா எழுதும்போது -2 1 2. லாஸ்ட் ரோ 1 -2 2 இருக்குது. இந்த ரோவை காலம்ல எழுதும்போது 1 -2 2. இதுதான் நமக்கு கேட்டிருக்க HGA. நம்ம கண்டுபிடிச்சாச்சு.